பயம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்தா கூட அந்த உடனடியாக மைண்டை காம் பண்ணி இது ஒண்ணும் இல்லை, சரியா இல்லை, இது போயிடும், இதை நம்ம சரியான முறையில டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்பவெல்லாம் பயம் வருதோ அந்த பயத்துக்கு உண்டான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பயம் எப்படி நமக்கு வருது, எந்தக்கான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு அட்டாச்மெண்ட், அதாவது பற்றுதல். ரெண்டாவது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள். அடுத்தது தோல்வி, ஃபெயிலியர். அப்புறமா நிராகரிப்பு, ரிஜெக்ஷன். இந்த நாலுமே நமக்கு ஒரு பயத்துக்கு உண்டான காரணங்களாக இருக்கு. நம்ம எந்த ஒரு பொருளையும் ரொம்ப பற்றுதல் வச்சுட்டோம் அப்படின்னு இருக்கோம். அது நம்ம வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாரு வேணாலுமே இருக்கலாம். அவங்ககிட்ட ரொம்ப பற்றுதல் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, அட்டாச்சா இருக்கும்போது நமக்கு என்ன உள்ள தோணுதுன்னா, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம கை நழுவி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான பயத்தை கொடுக்கறது. ஏன்னா அது இல்லாம நான் எப்படி இருக்க முடியும், அது என்ன கையை விட்டு நழுவி போயிடுச்சுன்னா எப்படி நான் இருக்க முடியும், பயம் இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எந்த ஒரு உறவிலையும் எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் நமக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இதை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் இருக்கு. நான் அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு காரியம் பண்றோம். எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் வெற்றி தோல்விங்கிறது நார்மலான ஒண்ணு. ஆனா அந்த தோல்வியை நினைச்சு நம்ம பயப்படுறோம். ஆனா நம்ம என்ன மறக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தோல்விங்கிறது வெற்றிக்கு உண்டான ஒரு படி. அந்த தோல்விங்கிற படியை நம்ம கடந்து போனாதான் வெற்றிக்கு நமக்கு அது வழிவகுக்கும்.